ஜப்பான் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்கவிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான இது 2011 புகுஷிமா பேரழிவிற்கு பிறகு ஆஃப்லைனில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புகுஷிமா அணு உலை விபத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தை மீண்டும் தொடங்க ஜப்பான் தயாராகி வருகிறது. இது நாட்டின் எரிசக்தி கொள்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருக்கும் என பலர் கருதுகின்றனர். அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகள் மற்றும் கலவையான பொதுமக்களின் எதிர்வினைகளுக்கு மத்தியில் குறிப்பாக பல உள்ளூர்வாசிகளின் பதட்டங்கள் இருந்தபோதிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவிலிருந்து வடமேற்கே சுமார் 2020 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிகாட்டா மாகாணத்தில் அமைந்துள்ள காஷிவாசாகி கரிவா 2011ஆம் ஆண்டு பேரழிவிற்கு பிறகு மூடப்பட்ட 54 அணு உலைகளில் ஒன்றாகும். இந்த அணுமின் நிலையம் 7 அணு உலைகளை கொண்டுள்ளது. புகுஷிமா அணுமின் நிலையத்தை இயக்கிய டோக்கியோ மின்சார நிறுவனத்தால் இயக்கப்படும் முதல் அணுமின் நிலையம் காஷிவாசாகி கரிவா ஆகும். மொத்த கொள்ளளவு 8000 மெகாவாட்களை தாண்டியது. புகுஷிமா டாய்ச்சி விபத்தை தொடர்ந்து ஜப்பான் அனைத்து அணு உலைகளையும் மூடிய மார்ச் 2011 முதல் இந்த அணுமின் நிலையமும் செயல்படாமல் உள்ளது. அப்போதிலிருந்து ஜப்பான் முழுவதும் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஒழுங்குமுறை தரநிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. புகுஷிமா பேரழிவிற்கு முன்பு ஜப்பானின் அணு உலைகள் ஜப்பானின் மின்சாரத்தில் சுமார் 30% வழங்கின. அப்போதிலிருந்து அந்நாட்டிற்கு மின்சாரம் வழங்க நிலக்கரி மற்றும் எரிவாயு உள்ளிட்ட விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட புதைப்படிவ எரிபொருள்களை நம்பியிருப்பதை அதிகரித்துள்ளது. ஜப்பானின் மின் உற்பத்தியில் சுமார் 60-70% இறக்குமதி செய்யப்பட்ட புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து வருகிறது. இதனால் கடந்த ஆண்டு மட்டும் நாட்டிற்கு சுமார் $68 பில்லியன் செலவாகியுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு பதவியேற்ற ஜப்பானிய பிரதமர் சானே தகைச்சி அணுசக்தியின் வலுவான ஆதரவாளராக உள்ளார். மேலும் செலவுகளை குறைக்கவும் பணவீக்கம் மற்றும் தேக்கமடைந்த பொருளாதாரத்தை சமாளிக்கவும் முடங்கிப்போன தொழில்துறையை மீட்டெடுக்க அழுத்தம் கொடுத்துள்ளார். சர்வதேச எரிசக்தி அமைப்பின் கூற்றுப்படி சீனா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு பிறகு உலகின் 5வது பெரிய கார்பன் டை ஆக்சைடு உமிழ்ப்பான் ஜப்பான் ஆகும். ஆனால் 2050ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதற்கு ஜப்பான் உறுதி பூண்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட அதன் சமீபத்திய எரிசக்தி திட்டத்தின் மையத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருந்தது. சூரிய மற்றும் காற்றாலைகளில் அதிக முதலீடுகளுக்கான உந்துதலும் இதில் அடங்கும். தனது எரிசக்தி மற்றும் காலநிலை இலக்குகளை அடைய ஜப்பான் 2040ஆம் ஆண்டுக்குள் அதன் மின்சார கலவையில் அணுசக்தியின் பங்கை இரட்டிப்பாக்கி 20% உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அக்டோபரில் நிகாட்டா மாகாணத்தால் வெளியிடப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் 60% குடியிருப்பாளர்கள் அணுமின் நிலைய மறுதொடக்கத்திற்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் டெப்கோ ஆலையை இயக்குவது குறித்து கிட்டத்தட்ட 70% பேர் கவலைப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இறுதி செயல்பாட்டு தயாரிப்புகள் மற்றும் நடைமுறை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஆலையின் உலைகளில் குறைந்தபட்சம் ஒன்றை மீண்டும் தொடங்கலாம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.